கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 21 நாட்களும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியம் நிச்சயமாகவே நம்முடைய சபையை கர்த்தர் அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உண்மையாகவே இந்த 21 நாட்களும் நம்முடைய சபையின் ஆத்துமாக்களை, சபையின் ஜனங்களை, சபையை கர்த்தர் சுத்திகரித்து அவர் பரிசுத்தப்படுத்தி ஜனத்தை கூட்டி அவர் சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல உன் சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து. நிச்சயமாகவே இந்த 21 நாளுக்கு பிறகு நம்முடைய சபையின் காரியங்கள் கர்த்தர் மறுரூபப்படுத்தி வேறு நிலைக்கு கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். தேவனுடைய வாசஸ்தலமாகிய சீயோனிலே, தேவனுடைய வாசஸ்தலமாகிய சீயோனிலே கர்த்தருக்கென்று எக்காலம் ஊதுங்கள். நம்முடைய சத்தத்தை உயர்த்துகிற நேரம். காரணம், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அவர் மகிமைப்படுத்தி மறுரூபப்படுத்த போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இன்றைக்கும் இந்த 21வது நாள் விசேஷமாய் இந்த ஞாயிறு ஆராதனையும் இதில் இணைந்திருக்கிறது. விசேஷித்த ஆசரிப்பு. அன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாளிலே உன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இன்றைக்கு ஓய்வு நாள் மாத்திரம் அல்ல, கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் என்னை மறுரூபப்படுத்துகிற நாள். சொல்லுங்களேன், சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் என்னை மறுரூபப்படுத்துகிற நாள். அல்லேலூயா. மறுரூபப்படுத்தினா என்னங்க ஆகும்? என்ன நடக்கும்? மறுரூபப்பட்டா என்ன நடக்கும்? கவனிங்க. மறுரூபப்படும் போது என்ன நடக்கும்? இந்த மறுரூபப்படுத்துறதுக்கு கர்த்தர் யாரெல்லாம் கூப்பிடுறாரு தெரியுங்களா? அந்த வார்த்தையை பாருங்க. 16, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரையும் சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். அல்லேலூயா. யார கூட்டணுமா சொல்லுங்க? வயதான முதியோர்களையும் சரி, பாலுண்கிற குழந்தைகளும் சரி, பாலுண்கிற குழந்தைகளையும் இந்த உபவாச நாளிலே கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவர்களையும் கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். மாத்திரமல்ல, மணவாளனும் மணவாட்டியும் கூட, இந்த பூமியில மணவாளனும் மணவாட்டியும் கூட உண்மையாகவே அவர்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி. அப்போ யாருக்கும் நிபந்தனைகள் அல்ல, இவங்க தான் வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு இல்ல, எல்லா தரப்பினர்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் சுத்திகரித்து அவர் மறுரூபப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிறக்க போகிற அந்த புதிய ஆண்டிலே நம்முடைய சபையின் நிலை, நம்முடைய ஆத்துமாக்களின் நிலை வேறு மறுரூபத்தின் காரியத்திலே கர்த்தர் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சாதாரண விசுவாசியை கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால், நேற்றுக்கு கூட நாங்கள் இந்த காரியத்தை பார்த்தோம். மோசே 40 நாட்கள் உபவாசத்தோடு தண்ணீர் குடியாமலும் ஆகாரம் புசியாமலும் 40 நாட்கள் தேவ சமூகத்திலே 40 நாட்கள் உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தார். கவனிங்க. கர்த்தருடைய சமூகத்திலே மோசே காத்திருந்தார். அப்போ காருங்க, அந்த வார்த்தை எடுத்து வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் வாசிப்போம். 38 15 இருந்தே வாசிங்க.
ம் ம் பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரம், அவருடைய பிரமாணத்தின் பிரகாரம் மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் 40 நாட்கள் தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசியாமலும் 40 நாட்கள் மோசே தேவனிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக் கொள்கிறார். பாருங்க 15, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஆமேன் சொல்வோமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 21 நாளிலே கர்த்தருடைய மேகம் நம்முடைய சபையின் ஜனங்களை அது மூடி அது பலப்படுத்தி இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பாருங்க, அந்த மேகம் என்ன செய்து? கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் சம்பவம், இதுதான் காரியம். கவனிங்க, மோசேக்கு கர்த்தர் வந்து பேசுகிறார், கர்த்தர் கூப்பிடுகிறார். மோசேயினிடத்திலே முகமா கர்த்தருடைய அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. மோசேயினிடத்திலே கர்த்தர் நல்லா பேசி அந்த காரியங்களை விளக்குகிறார். எல்லா கட்டளைகளை குறித்தும் கர்த்தர் தெளிவா எடுத்து உரைத்து எல்லாவற்றையும் விளக்கி சொல்லுகிறார். மோசேக்கு என்னமோ சாதாரணமா தான் இருக்குது. மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். ஒரு விதமான ஒரு மகிமையின் மேகம் அந்த மலை முழுவதும் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு மகிமையின் மேகம் மூடி இருக்கு. ஆனா கீழே இருந்து பாக்குறாங்க பாருங்க அந்த ஜனங்க, சீனாய் மலைய கீழே இருந்து ஜனங்கள், பொது அந்த இஸ்ரவேல் ஜனங்க பாக்குறாங்களே, அவங்க கண்களுக்கு அது எப்படி இருந்ததா? அந்த வார்த்தையை நல்லா பாருங்க. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, கீழே இருந்து பார்க்கிறவங்களுக்கு மேல கர்த்தர் அந்த மகிமையின் மேகம் மூடி இருக்கு. கர்த்தர் பேசுகிறார். மோசேக்கு அவ்வளவுதான் தெரியுது. ஆனா கீழே இருந்து பார்க்கிற ஜனங்கள் பட்சிக்கிற அக்கினியை அந்த மலையின் மேல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 21 நாள் முடிந்து உங்களை பார்க்கிற ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை உங்களுக்குள்ளே உங்கள் முகத்திலே காண போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 21வது நாள் வந்து நிறைய பேர் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் மகிமைப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒண்ணும் பெருசா கர்த்தர் நம்மோடு பேசுகிறது நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. ஆனா நம்மை பார்ப்பவர்கள் சொல்லுவார்கள், உங்களிடத்திலே தேவனுடைய மகிமை காணப்படுகிறது, கர்த்தருடைய அக்கினி உங்களுக்குள்ளே காணப்படுகிறது. நீங்கள் கால் வைக்கிற இடமெங்கும் சத்துருக்களின் காரியங்கள் பட்சிக்கப்படும். சத்ருவின் நாமங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும். சத்ருவின் எல்லா தடங்களையும் கர்த்தர் உடைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி. அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா சத்ருவின் காரியங்களையும் கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே, நமக்கு என்னமோ அது சாதாரணமாக தான் நம்ம கர்த்தரோடு பேச போறோம், கர்த்தரோடு நடக்க போகிறோம். ஆனால் நம்மை பார்க்கிற கண்கள் சொல்வார்கள், பட்சிக்கிற அக்கினி உங்களோடு இருக்கிறது, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது, உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறது, உங்களோடு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, மோசே இந்த கட்டளைகளை வாங்கி கொண்டு அந்த சீனாய் மலையிலிருந்து மலை அடிவாரத்தில் கீழே இறங்கி வருகிற வேளையிலே இது எப்படி மோசே உணர்த்தப்பட்டதுன்னா, மோசேக்கு இவ்வளவு இந்த 40 நாட்கள் நடக்கிற விஷயம் மோசேக்கும் தெரியல. கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய கை விரலினால் எழுதப்பட்ட அந்த கற்பனைகள் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. 40 நாட்கள் முடிந்து அந்த கற்பனைகளை வாங்கி கொண்டு மோசே மலையின் இந்த அடிவாரத்திலே மெதுவா இறங்கி கொண்டு இருக்கிறார். 40 நாட்கள் சாப்பிடல. கர்த்தருடைய மகிமை இருக்கிறவருக்கு அந்த சோர்வு தெரியல. ரொம்ப பலவீனத்தோடு ரொம்ப மெதுவா அருமையா கீழே இறங்கி வருகிறார். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மலை அடிவாரத்துல 40 நாளும் யோசுவாவும் அந்த மோசேயினுடைய ஊழியக்காரனாக யோசுவா 40 நாளும் அவனும் மலையின் அடிவாரத்திலே மோசேக்காக காத்திருந்து மலையின் அடிவாரத்திலே தங்கி இருந்தான்.
மேல என்ன நடந்ததுன்னு மோசேக்கும் தெரியல. கர்த்தர் வந்து பேசுறார். கர்த்தர் என்னுடைய ஜனங்களுக்காக கட்டளைகளை கற்பனைகளை கொடுக்கிறார், அவ்வளவுதான் தெரியும். ஆனா கீழே வரும்போதுதான் யோசுவா சொல்றான், ஐயா உங்க முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்றான் யோசுவா? மோசேயின் முகம் எப்படியா மாறிடுச்சா? சொல்ல மாட்டீங்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மோசேயினுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? 40 நாட்களும் கர்த்தருடைய மகிமை மோசேயின் மேல் இருந்ததுனாலே. கர்த்தர் போயிட்டார், கர்த்தர் பேசிட்டாரு, கற்பனைகளை கையில வாங்கியாச்சு, கர்த்தர் பேசிட்டு அவர் போயிட்டார், அவருடைய இடத்திற்கு அவர் போயிட்டாரு. ஆனாலும் கர்த்தருடைய மகிமை மோசேயின் முகத்தில் காணப்பட்டது. இன்றையிலிருந்து விசுவாசிங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இன்றையிலிருந்து எங்களுடைய முகத்திலே கர்த்தருடைய மகிமை காணப்பட போகிறது? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. இன்றையிலிருந்து எங்களை பார்க்கிறவர்கள் எங்களுடைய முகத்திலே கர்த்தருடைய மகிமையை காண போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்றாங்கல்ல, பா ரொம்ப நாளாச்சுங்க உங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வேற என்ன காரியமா சொல்றாங்களோ தெரியல. இன்றையிலிருந்து சொல்லுவாங்க, இன்றையிலிருந்து சொல்லுவாங்க. சிலர் பார்த்தா சொல்லுவாங்க, முகமா இது, சே இது வந்தாலே எல்லாமே வேஸ்டா போகுது அப்படியும் சிலர் இருக்கிறாங்க. அப்படி உங்களை பார்த்து ஒருவேளை இவ்வளவு நாள் சொல்லி இருந்தாலும் சரி, இன்றையிலிருந்து கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக, அவர்களை மீட்பதற்காக மோசே அந்த எகிப்து தேசத்துக்கு போகும்போது பார்வோன் இந்த வார்த்தையை சொல்றான், இனிமே என் முகத்துல நான் உன்னை பார்க்கவே கூடாது. என்ன சொல்றான் எகிப்து இந்த பார்வோன் ராஜா? இனிமே உன் முகத்தை நான் பார்க்கவே கூடாது, ஏன் உன்னுடைய முகம் எனக்கு கண் தென்படவே கூடாது, உன் முகம் என்ன நான் பார்க்கவே கூடாது, இனிமே என்ன நீ பார்க்கவே கூடாது அப்படி சொல்றான். கவனிங்க, ஒருவேளை உங்களை அப்படி சொல்லியிருக்காங்களா யாராவது? இத்தனை நாட்கள் வரைக்கும் உங்களை மட்டுப்படுத்தி, உங்களை கேவலப்படுத்தி, உன்னை பார்க்கவே கூடாது, நீ வந்தாலே எல்லாம் வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்றவங்க மத்தியில அவர்கள் எல்லாரையும் அந்த அன்றைக்கு சொன்ன அந்த இஸ்ரவேலின் அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் தடங்களை கர்த்தர் அழித்து போட்டார். மோசேயின் முகத்தை மகிமையினால் கர்த்தர் மூடினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றையிலிருந்து உங்க முகத்திலே கர்த்தருடைய மகிமை காணப்படும். இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை காணப்படும். இன்றையிலிருந்து நம்முடைய சபையிலே கர்த்தருடைய மகிமை காணப்படும். அந்த மகிமையின் மேகம் கர்த்தர் நம்முடைய சபையிலே கர்த்தர் நிச்சயமாகவே அதிகமாய் கர்த்தருடைய மகிமையினால் நம்முடைய சபையை, நம்முடைய எல்லைகளை கர்த்தர் மூட போகிறார். சத்தமா அவர் அல்லேலூயா சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அப்போ உண்மையாகவே அந்த தேவனுடைய மகிமை நம்முடைய ஆலயத்தையும் சரி, நம்முடைய சபையும் சரி, நம்முடைய ஊழியங்களையும் சரி, உங்க குடும்பங்களையும் சரி, உங்க வீட்டின் பிள்ளைகளையும் சரி, கர்த்தர் மகிமையினால் அவர் மூட போகிறார். அல்லேலூயா. அது என்ன பிள்ளைகள் தனியா சொல்றேன்னு பாக்குறீங்களா? கடைசி வாதம் அதான். ஒரே தேசத்தில் இருக்கிற ஒரே பிள்ளைகள் 2 பேரும் ஒரே தேசத்துல தான் இருக்கிறாங்க, ஒரே ஊர்ல தான் இருக்கிறாங்க. எகிப்தின் தலைச்சன்களை கர்த்தர் அடித்து போட்டார், இஸ்ரவேலின் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பூமியில என்ன காரியங்கள், என்ன தீங்குகள் வந்தாலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். கர்த்தர் அந்த மகிமையினால், காரணம் கர்த்தருடைய மகிமை உங்களோடு இருப்பதனால் எந்த காரியமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த 21 நாள்ல தெளிவா எங்களால பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை திடப்படுத்தி, ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கிற நிலையிலிருந்து கர்த்தர் அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போவதை நிச்சயமாகவே நம்முடைய கண்கள் அதை பார்த்தது. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்திலே இப்ப மோசே சீனாய் மலையில் ஏறின போது கர்த்தருடைய மகிமை மூடிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு மலையின் மேல் ஏறுறார். வாசிங்க அந்த வசனத்தை. 17 சுவிசேஷம் 11வது அதிகாரம் 17 வாசிப்போம். 1 லிருந்து
ம் 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 போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு ஒரு உயர்ந்த மலையின் மேலே கூட்டி கொண்டு போய் பேதுருவையும் யோவானையும் அந்த இடத்துல கூட்டி கொண்டு போய் ஒரு உயர்ந்த மலையின் மேலே இயேசு அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். அல்லேலூயா. அவர் மறுரூபமானார். கவனிங்க, கர்த்தர் இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். உயர்ந்த மலையின் மேல் அவர் மறுரூபமானார். ஜனங்கள், அவருடைய சீஷர்களுக்கு கண்களுக்கு முன்பாக இயேசு மறுரூபப்பட்டார். அந்த இயேசு இன்றைக்கும் நம்மை மறுரூபப்படுத்த போகிறார். காரணம், அந்த இயேசு மறுரூபப்பட்ட அந்த நேரத்திலே அவருடைய சீஷராகிய அவர்கள் கூட இருந்தாங்க. 2 பேர் கூட இருந்தாங்க. அப்ப அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன், அந்த மறுரூபம் தான் பின்வாங்கி போன பேதுருவை மறுபடியும் மறுரூபப்படுத்தினது. இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க பின்தங்கி இருக்கிறீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னான நிலைமையில இருக்கிறீங்க, கர்த்தருடைய மறுரூபம் உங்களை இயேசுக்குள்ளாய் மறுபடியும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இயேசுவை மறுதலித்த பேதுரு, இயேசு விட்டு பின்வாங்கின பேதுரு, இயேசு விட்டு மிகவும் தூர போன பேதுரு, கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு மீன் பிடிக்க போன பேதுருவை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்தது. உண்மையாகவே நம்ம விசுவாசிப்போம், இந்த மறுரூபப்படுத்தல் தான் இன்றைக்கு இயேசுக்குள்ள அந்த மறுரூபம் பேதுருக்குள்ளே அன்றைக்கு வந்தது. அல்லேலூயா. கவனிங்க, அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பேதுரு யோவான் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க சீஷர்களில. ஏன் அப்படி சொல்றோம்? இந்த பேதுருவை கர்த்தர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அந்த மறுரூபப்படுத்துதல் அவனை, அந்த பேதுருவை உயிர்ப்பித்தது. மாத்திரமல்ல, யோவான் பத்மி என்னும் தீவிலே திவ்ய வாசகனாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், வருகிற கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை எப்படி மறுரூபப்படுத்துகிறார் என்று நமக்கு எடுத்துரைத்த அதே யோவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை, அன்றைக்கு இயேசு அவர்களுக்கு முன்பாக மறுரூபப்பட்டிருப்பாரானால், இன்றைக்கும் அதே இயேசு நமக்கு முன்பாக நம்முடைய சபையிலும் அவருடைய மறுரூபம் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ராமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற 2ஆம் வசனம், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இன்றைக்கும் அந்த பிரகாசிக்கிற அந்த தேவனுடைய மகிமை, அந்த தேவனுடைய மகிமையின் சாயில் நம்மையும் பற்றி பிடிக்க போகிறது. அந்த மகிமை நம்மையும் தொடர போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை எங்களை பற்றி பிடிக்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளவு நாளா நீங்க பலவீனத்தில் இருந்திருப்பீங்க, இனிமே பலவீனப்பட்டவங்களுக்கு நீங்க கிட்ட போகும் பொழுதே அவர்கள் பலவீனங்களை கர்த்தர் சுகப்படுத்த போகிறார். எல்லா நோய்களையும் கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். நீங்க பிசாசுக்கு பயந்திருந்த நாட்கள் உண்டு, நீங்க கிட்ட போகும் பொழுது உங்களுடைய மகிமை அவர்களுக்குள் இருக்கிற பிசாசுகளை துரத்தி அலறடித்து ஓர செய்ய போகிறது. அல்லேலூயா. ஏன்னா பேதுருவின் வாழ்க்கையில அது நடந்தது. அந்த மறுரூபம் தான். இந்த மறுரூபம் என்ன செய்யும்? பேதுரு பின்வாங்கி போன பேதுரு, இயேசுவை மறுதலித்து இயேசு யாருனே சொன்ன பேதுருவை மறுபடியுமா அந்த மறுரூபம் தான், இயேசுக்குள்ள இருந்த அந்த மறுரூபம் பேதுருக்குள்ள வந்ததுனால பேதுருவின் நிழல் பட்டு மரித்தோர்கள் சுகமானார்கள், உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய ஆத்மா மரித்து போன நிலையிலே ஒருவேளை இந்த காலை வேளை நீங்க வந்திருந்தீங்கன்னா, நிச்சயமாகவே சொல்லுகிறேன், கர்த்தருடைய மகிமை உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. இன்றைக்கு மரித்து போன உங்கள் ஆத்துமா உங்களை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, மரித்து போன அநேக ஆத்மாவை உங்களை கொண்டு கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு உயிர்ப்பிக்க போகிறார். சொல்லுங்களேன், கர்த்தருடைய மகிமை என் மூலமா பாய்ந்து செல்ல போகுது. சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை. இல்ல தலையில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என் மூலமா பாய்ந்து செல்ல போகுது. சொல்லுங்க, என் மூலமா பாய்ந்து செல்ல போகுது.
கர்த்தர் என்னை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். நன்றி, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு உண்மையாகவே நம்மூலியமாய் இன்று இந்த 21வது நாள் முதல் கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்தி வேறு நிலைக்கு நம்மை கொண்டு போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசித்து யோவேல் தீர்க்கதரிசன எடுங்க, அந்த வசனத்தை எடுங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசிங்க. அதில் 18 வாசிப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்துக்காக அவர் வைராக்கியம் கொள்ள போகிறார். ரட்சிக்கப்பட முடியாத ஆத்துமாக்கள் இந்த எஸ்தர் ஜெபத்தில் கொடுத்தாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேட் கொடுத்தாங்களா இல்லையா? ஆண்கள்லாம் பார்க்குறாங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்கலையா? ஆண்கள் அனுமதி இல்லை. அப்போ என்னையா ஞாபகம் வந்துன்னு கேட்டுறாதீங்க. சோத்திரம். என்னோட சேர்த்து 4 பாஸ்டர் வந்துட்டாங்க. பெண்கள் கூட்டத்துக்கு 4 பாஸ்டர். இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. நான் ஒரு ஆள் தான் வருது. நான் இருக்கிறது தம்பி விஜய், அவர் ஒரு பாஸ்டர் இருப்பார். 4 விஜயோடு சேர்த்து 5 பாஸ்டர் வந்து உட்காந்துட்டாங்க. அது ஸ்பெஷல்லாம் வராங்க. நாங்கள் கூப்பிடவே இல்லை. அவங்களாம் கூப்பிடாதவங்களாம் நாங்களே வரோம், வந்து நாங்களே உட்காரோன்னு வந்துட்டாங்க. சரி, ஆகையினால உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க. ஆண்கள்லாம் பாவமாக பார்க்குறோம். எங்களுக்கும் கொடுத்து நாங்களே ஜெபம் பண்ணுவோம்ப்பா. சும்மா பெண்களுக்கே கூட எங்களுக்கும் கொடுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்கள் சத்தத்தை காணோம். ஏசப்பா, பெண்கள் அதுக்காக ஜெபம் பண்றாங்களா? எஸ்தர் கூட ஜெபம் பண்றாங்களா? ஒரு சகோதரி தான் கை தூக்குறாங்க, ஒருத்தர் கையை தூக்க மாட்டாங்களே. அல்லேலூயா. போன வாரமா ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். நான் என்ன கேட்டிருந்தேன்? கரெக்டா சொல்றாங்க பாருங்க. எத்தனை பேர் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறீங்க? இந்த ஒரு வாரத்தில் எத்தனை பேர் மாறி இருக்கிறீங்க? 1 2 3. நீலம்மாலாம் கை தூக்குறாங்க. என்னடே தெரியலையே. நீலம்மாக்கு தெரியல, பரலோகத்தின் ஞானம் இறங்கி விட்டதா? உங்க கையில வச்சிருக்கிறீங்க. ரைட், சரி. மற்றவங்களாம் படிக்கிறது இல்லையா? இன்றைக்கு 21வது நாள். இன்றையிலிருந்து கவனிங்க, இன்றையிலிருந்து கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்த போகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து தான் போறீங்க. விட போறது இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட தான் போனோம். இன்னையிலிருந்து வேத வசனத்தை நான் படிக்காம சாப்பிடவும் மாட்டேன், எந்த காரியத்தையும் செய்ய போட்டேன். அப்படி தீர்மானம் எடுங்களேன். இப்படி தீர்மானம் எடுங்க. ஏன் காலையில ஏன் வேத வசனத்தை நம்ம வாசிக்கவே முடியல? காலையில இருந்தோன்னா ஒரே வேலையா போதுங்க, எல்லாமே முடிஞ்சிருது. அப்படி செய்யாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, கர்த்தர் உண்மையாகவே நம்ம விசுவாசிப்போம், நம்முடைய இந்திய தேசத்துக்காக கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். இதில் அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாய், அதனாலதான் சொல்லப்படுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், சீயோனிலே எக்காலத்தை ஊதுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. இத்தனை நாட்கள் உங்க மேல இருந்த எல்லா கரைகளும், எல்லா விதமான அழுக்குகளின் தன்மைகள், உங்க இருதயத்தில் இருந்த பழைய தன்மைகள், உங்க இருதயத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எல்லா பாவத்தின் கரைகளையும் இயேசு குணமாக்கி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் இருதயத்திலிருந்து தூக்கி எறிகிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அவர் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா மேல உள்ள வசனம் வாசிங்க, 2 வாசிங்க, 2:13. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து. எதை கிழிக்க கூடாதா சொல்லுங்க? வஸ்திரங்களை கிழிக்கிறது பிரயோஜனம் இல்ல, அது மேலோட்டமானது, அது தேவையில்லை. எதை கிழிக்கணுமா சொல்லுங்களேன்? இருதயத்தை கிழிச்சா உள்ள என்ன இருக்கும்? என்னென்னமோ இருக்கும் உள்ள. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? உள்ள ஏதோ குப்பலா இருக்கு, ஏதோ இருக்கு. அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க சும்மா? சரி, உங்க இது உங்களோட இருக்கட்டும். இருதயத்தில் என்னென்னமோ இருக்கு, அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியுமா? இப்போ இவ்வளோ பழைய விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாமே தேவையில்லாம கேட்கறது அப்படின்றீங்களே. உங்க இருதயம் இருக்கட்டும், உங்க கூட்டயே இருக்கட்டும், அது நாங்கள் இது சொல்லலை. ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தா அந்த இருதயங்களை கிழிங்க, தேவையில்லாத காரியங்களை தூக்கி எறிங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வீணான சிந்தனைகள், பெருமையான சிந்தனைகள், பெருமையான மேட்டுமையான எண்ணங்கள், இந்த இருதயத்திலிருந்து பிசாசு அநேக காரியங்களை, நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினாலும்
இப்படிப்பட்ட காரியங்களை உள்ள சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே இந்த காரியத்தை உள்ள மறைச்சு வச்சிருக்கான். என்னது? பெருமையான பேச்சு, பெருமையான பார்வை, பெருமையான எண்ணங்கள், மேட்டுமையான சிந்தைகள். இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. இன்றைக்கு நம்ம இருதயங்களை கிழிக்க போகிறோம். உள்ள இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தூக்கி எறிய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். அதனாலதான் சொல்லப்படுகிறது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, நம்ம விசுவாசிப்போம், இந்த 21 நாளில நம்முடைய சபை பரிசுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த சபை மாத்திரம் இல்லைங்க. நீங்க பாருங்க, பாஸ்டம்மா காண ஏன் எல்லாம் யாருக்காவது கவனிச்சிங்களா? ஏன் அங்க எல்லாம் போயிட்டாங்க? இந்த 21 நாளுக்குள்ள தம்பி விஜயும் அவங்க மனைவியும் இந்த உளுந்தூர்பேட்டை போறாங்க. உளுந்தூர்பேட்டை போறாங்க. அங்க நிறைய பெரியவர்கள் வரல. இப்பதான் நம்ம சபை ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மாதம் 1.5-2 மாசம் ஆகுது. சிறு பிள்ளைகள் தான் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் 30 பேர் இருந்தாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முடித்து அவர் சொன்னாரு, ஆனா 30ல இருந்து 20 ஆச்சு, 15, இப்ப 10, 13 பேர் தான் வராங்க. சரி பரவாயில்ல, நீங்க போங்க அப்படின்னு. நேற்று அவங்க காலையில நான் தூங்கி எழுந்துக்க கூட இல்லை. நைட்டு லேட்டா தானே போனோம், ஃப்ரைடே நைட்டு. தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காலையில் விடியற் காலை போன் பண்ணிட்டாங்க. ஐயா பிரைஸ் லார்ட் சோத்திரம். சொல்லுங்க சிஸ்டர், என்ன விஷயம், என்ன சொல்ல போறாங்களோ தெரியல அப்படின்னு நாங்க சொல்லிட்டு, ஐயா இப்ப இனிமே நாளிலேருந்து அவர் பாஸ்டரையும் அவங்க மனைவி மாத்திரம் அனுப்பாதீங்க, இன்னொரு டீமையும் சேர்த்து அனுப்புங்கன்னாங்க. இதுக்கு இன்னொரு டீம் சிஸ்டர்? எதுக்குமா இன்னொரு டீம் அப்படின்னு? இல்ல இந்த இப்ப பிள்ளைங்களாம் வர்றாங்க, இப்ப பிள்ளைங்களாம் இந்த ஸ்கூல்ல எல்லாரும் நாங்க கூப்பிட்டுட்டோம். என்னன்னே தெரியல, 13 பேர் இருந்தவங்க 60 பேரா மாறிட்டாங்களாம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? 13 பேரா இருந்தவங்க 60 பேரா மாறிட்டாங்க. இப்ப எங்களால டெய்லி சமாளிக்க முடியல. காரணம் என்ன? அந்த பாஸ்டரும் அவரும் எப்போ வருவாரு அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சரிங்கம்மா, இங்க பிள்ளைங்கள இருந்தா எப்படி? என்ன இல்ல, இங்க ஒரு டீம் நடத்திட்டோம். இன்னொரு பாஸ்டரும் அவங்க மனைவி வந்து எங்க வீட்டுல ஒரு பெரிய ஹால் இருக்கு, அங்கதான் இப்ப போன வாரமே சபை நடந்தது. அங்க சபைகளே பெரியவங்களாம் வந்துட்டாங்க. இப்போ அங்க சபையும் நடக்கட்டும், சிறு பிள்ளைகளுக்கான ஆராதனைகள் நடக்கட்டும். இன்னைக்கு சபை இன்னைக்கு பிள்ளைங்களை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு சிஸ்டர் வந்தாங்க பாருங்க, ஜாஸ்மின் சிஸ்டரையும் கூப்பிட்டுக்கிட்டு பாஸ்டர் அம்மாவும் போயிட்டாங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் அவங்க போயாச்சு. இப்பதான் வாந்திவே கிட்ட போயிட்டு இருப்பாங்க நேரம். கவனிங்க, காரணம் என்ன? கர்த்தர் நம்முடைய சபையை பரிசுத்தப்படுத்தி அவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சபையில் இல்லைங்க, எத்தனை சபை இருக்கோ அத்தனை சபைகளும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அத்தனை சபைகளிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா சத்ருவின் காரியங்களும் கர்த்தர் உடைத்து போடுகிறார். எல்லா விதமான சத்ருவின் எதிரிகளையும். மழை பூமியில வந்தா என்ன நடக்கும்? செடி ஒரு புல் பூண்டுகள் முளைக்கும். அதே நேரத்தில் மரங்கள் உண்டாகும். அடுத்தது முக்கியமான காரணம், கனிகள் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்முடைய காய்ந்து போன நிலைகளை, காய்ந்து போன எல்லா விதமான, அது ஆத்துமா குறைவோ, அது ஆத்துமாவின் குறைவோ, உங்களுடைய பொருளாதாரத்தின் குறைவோ, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வறட்சியோ, எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பின்மாறி மழை உங்கள் இடத்திலே அது ஊற்றப்பட போகிறது. நம்முடைய சபையிலே ஊற்றப்பட போகிறது. நம்முடைய தேசத்திலே அது ஊற்றப்பட போகிறது. உங்கள் குடும்பத்திலே பின்மாறி மழை ஊற்றப்பட போகிறது. ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா நான் சொல்லல, வாசிங்க, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. களங்கள் தானியத்தினால் நிரம்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். கர்த்தர் நம்முடைய களங்களாகிய சபையை தானியமாகிய ஆத்துமாக்களினால் எல்லா சபைகளையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. களங்கள் தானியத்தினால் நிரம்ப போகுது. சபை ஆத்துமாக்களினால் நிரம்பி வழிந்து வெளியில ஓட போகுது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்கள் களங்களையும் உங்கள் களஞ்சியங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா நிலைமைகளையும் ஆசீர்வாதத்தின் மழையினால், களங்கள் தானியத்தினால் நிரம்பி வழிந்தோட போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் குறைவோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, வழிந்தோடுகிற அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சபையிலும் இருந்து அது வழிந்தோட போகிறது. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நேற்றைக்கு 20வது நாள் ஜெபம் முடிந்த உடனே சகோதரி ஜாஸ்மின் ஒரு சாட்சி சொன்னாங்க. இந்த 20 நாள் ஜெபத்துல
கர்த்தர் என்னையும் சரி என் குடும்பத்தையும் சரி அவர் மாற்றி இருக்கிறாரு, மறுரூபப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமாக அவங்க நேற்று சாட்சியை சொன்னாங்க. அந்த வீடியோ எடுத்திருக்கீங்களா? ரைட். நேற்று அவங்க வந்து சாட்சியை சொன்னாங்க. என் குடும்பத்தில் என்னென்ன குறைவுகள் இருக்கோ, நான் எதெல்லாம் மாறாமல் இருந்தனோ அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை எங்களை சுட்டி காட்டி எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை எச்சரித்து தேவனுடைய வார்த்தை என்னை மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. நேற்றுக்கு அவங்க சொல்லிட்டு தான் போனாங்க, இன்னிலேருந்து நான் வேதவசனத்தை வாசிக்கலான்னு இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை வாசிக்காம நான் எதையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? அதே போல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. காரணம் கர்த்தர் இந்த நாட்களின் உண்மையாகவே இந்த நாட்களில் இருந்து கர்த்தர் நம்மை மறுபடுத்தி உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் தானியத்தினால் நிரப்ப போகிறார். ஆமென் சொல்வோமே. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? கர்த்தர் இந்த வருடத்திலே நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் உறுதி செய்கிறார். இந்த வருடத்தின் வாக்கு தத்தம் என்ன சொல்லுங்களேன் பார்ப்போம். யார் அதை சத்தமா சொல்லுங்க. வாக்குத்தத்தம் நிறைய பேர் வீட்டிலே இல்லை. ஜபத்துக்கு வரும்போதே பார்க்குறோம், யாரும் நிறைய பேர் வீட்டில் காணும். வாக்குத்தத்தம் எங்க? அது எங்கன்னு தெரியல, எங்கே பெயிண்ட் அடிச்சு தூக்கி போட்டோம். சொல்லுங்க, என்ன வாக்குத்தத்தம்? அவ்வளோதானா? ரைட், வெரி குட் வெரி குட். சொல்லுங்க. பரவாயில்ல, ஐயா சொல்றாரு, பரவாயில்ல. இது மாதிரி யார் சொல்ல மாட்டாங்கன்னு அவர் தான் போனாருமோ அவர் தான் கை தூக்குனார். சொல்லுங்க. நீங்கள் வாசிங்க, அதுலேயே கீழே இருக்கு பாருங்க. வாசிங்க சிஸ்டர். 26. இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசித்தீங்க? இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு கர்த்தர் செய்வாருங்க. உண்மையாகவே நம்ம மறந்தாலும் சரி, வருஷம் முடிவதற்குள்ள கர்த்தர் உறுதிப்படுத்திட்டாரு. கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை வெட்கப்படுத்தும்படியாய், உங்களை நிர்மூலமாக்கும்படியாய், உங்களை பலவீனப்படுத்தும்படியாய் பிசாசு எத்தனையோ தந்திரங்களை பயன்படுத்தி இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உண்மையாகவே தெளிவாய் சொல்லுகிறார், எந்த நிலையிலும் கர்த்தர் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. காரணம் சொல்லுங்க, நான் மறுரூபப்பட்டு இருக்கேன். சொல்லுங்க, இன்றைக்கு நான் மறுரூபம் அடைகிறேன். சொல்லுங்களேன், சொல்லுங்க, இன்றைக்கு நான் சின்ன பசங்களாம் சொல்லுங்க, சொல்லுங்க, நான் மறுரூபம் அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த மறுரூபம் நமக்குள்ளே வரும்போதே, கவனிங்க கவனிங்க, கர்த்தருடைய அந்த மறுரூபம் எனக்குள்ள வந்தாலே பிசாசுக்கு இனிமே தலைவலிதான். ஆமென் சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய மகிமை உங்களிலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. உங்களோடு போராடி, உங்களை துன்புறுத்தி, உங்களை பயப்படுத்தி, பலவிதமான ஒரு பயத்தின் ஆவியை உங்களுக்குள்ள விதைத்து பலவிதமான மோசமான காரியங்களை உங்களுக்குள்ள விதைச்சால இனிமே அந்த காரியங்களை உங்ககிட்ட ஈடுபடாது. காரணம் கர்த்தருடைய மகிமை உங்களை மறுபடுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. காரணம் கர்த்தர் என்னென்ன செய்ய சொன்னாரோ அதெல்லாம் செய்து, கர்த்தர் இந்த 20 நாட்களிலும் கர்த்தர் என்னென்ன காரியங்கள் பேசி, கர்த்தர் என்ன ஒழுங்கு செய்யணுமோ, எப்படி பரிசுத்தப்படுத்தணுமோ எல்லாவற்றையும் செய்ததினாலே இந்த 21வது நாள் பரிபூரணத்தின் நாளிலே கர்த்தர் நம்மை மறுரூபம் அடைய செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த சொல்லப்பட்ட இந்த வருடத்தின் வாக்குத்தத்தங்களை வருடத்தின் இறுதியிலும் கர்த்தர் மகிமைப்படுத்தி நம்மை பலப்படுத்தி உண்மையாகவே அவர் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நில்லுங்க. நம்ம ஒரு ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்தி அனுப்ப போகிறார். அதுக்கப்புறம் தான் கடைசி பாடலாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல இன்னைக்கு விசேஷமா 21வது நாள் ஜெபத்துல எல்லாரும், யாரும் தயவு செய்து சிறு பிள்ளைகள் முதல் பாலுங்கிற குழந்தைகளையும் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்த போகிறார். ரபா லகபா துரபா லபா ஷபதுரியாந்தடா கரபு ரபா கபா ரிக்கபலபதா துடபரபலாம் கரபு. நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடுவோம். யாரும் அங்கேங்க பார்க்க வேண்டாம், எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பார்ப்போம். கர்த்தர் எங்களை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். சபையை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தி இந்த 21வது நாள், எல்லாரும் சொல்லுங்க, 21வது நாளிலே கர்த்தர் எங்களை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் பேசுங்க, கர்த்தரிடத்துல பேசுங்களேன்.
எல்லாரும் கர்த்தரிடத்தில் பேசுங்க. இந்த 21 நாட்களிலே கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், எங்களை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். எங்கள் நிலைகள் பழைய நாட்களை போல அல்ல. கர்த்தர் இன்று முதல் ஒரு பெரிய ஒரு களஞ்சியங்களை ஆசீர்வாதத்தினால் சம்பூரணத்தினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். எல்லா விதமான எங்களை தாழ்வாய் பார்த்த கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நாங்கள் நிமிர்ந்து பார்க்கும்படியாய் கர்த்தருடைய மகிமை எங்க மூலியமாய் அது பாய்ந்து செல்ல போகிறது. கர்த்தருடைய மகிமை மறுரூபமாக்கப்பட்ட வல்லமை ரபா லபா துரபா லபா சமதுரியாங்கரபோ ரேக்கேபே லீராபா தீராபா கபோ ரிஹந்த ரோக்கிலமனாங்கரபோ. நன்றியப்பா, நன்றியப்பா. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய மகிமை பாய்ந்து செல்வதாக. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவருக்குள்ளும், கர்த்தருடைய பலன் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தட்டும். அன்றைக்கு சீனாய் மலையிலே இறங்கி வந்த அதே மகிமை, இயேசுவை மறுரூபப்படுத்தின அதே மகிமை இன்றைக்கு ஒவ்வொருவரும் இன்றைக்கு மகிமைப்படுத்திட்டோம்ப்பா. பிள்ளைகள் நடந்து செல்லும் போதே, பிள்ளைகள் வீட்டுக்கு போகும் பொழுதே, எந்த வீட்டுக்குள்ள நுழைகிறாங்களோ சத்துருக்கள் அலறி ஓடட்டும். எல்லா விதமான சாத்தானின் கிரியைகள் நிர்மலமாகட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். மரித்தோர் உயிரோடு எழும்பட்டும். அந்த மகிமை இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும் அப்பா. எல்லா குறைவுகள், பண பிரச்சனைகள், எல்லா விதமான கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. சம்பூரணமாய் சாப்பிடட்டும், சம்பூரணமாய் சாப்பிடட்டும், சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையட்டும் ஆண்டவரே. களஞ்சியங்கள், களங்கள் தானியத்தினால், எங்கள் சபைகள் தானியத்தினால், கோதுமையினால் நிரப்பப்படுவதாக. நிச்சயமாகவே எந்த இடத்திலே இந்த வருடத்தின் துவக்கத்தில் எந்த இடத்திலே குறைவுபட்டு இருந்தார்களோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்கள் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஆவியானவர் நமத்திலே பலத்த கிரியைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ரபா லபா துரபா லபா சபதுரியாங்கரபோ. நன்றியப்பா, நன்றியப்பா. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் அது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு சாதாரணமா தெரியலாம், நமக்கு பெருசா இல்ல, ஒன்னும் பெருசா எனக்கு ஒன்னும் பெரிய மாற்றம் இல்ல. ஆனால் உங்களை காண்பவர்கள் சொல்ல போகிறார்கள், தேவ மகிமை உங்களுக்குள்ளே இருக்கிறது, தேவ மகிமை உங்கள் முகத்திலே காணப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் வீட்டுக்குள்ள வரும்போதே எங்கள் வீடு ஒரு அசைவை பார்க்கிறது, ஒரு பரிசுத்தத்தை காண்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்குள் நாங்கள் காணுகிறோம். நன்றி அப்பா, தகப்பனே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் அருமையான பிள்ளைகளிடத்திலே ஏசப்பா இந்த 21 நாட்களும் கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளை மூடின கிருபைகளுக்காக நன்றி. அன்றைக்கு சீனாய் மலையிலே மோசே மூடின அதே மகிமை, மோசேயின் முகத்தில் காணப்பட்ட அதே மகிமை எங்கள் ஒவ்வொரு சபையார் மீதிலும், ஒவ்வொருடைய முகத்திலும் அந்த கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருடைய முகத்திலும் காணப்படட்டும்பா. ஒவ்வொருடைய இருதயங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தினால கழுவுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த 21 நாட்கள் மீறி சொன்ன கட்டளையின் பிரகாரம் சபையை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரப்பா. ஏசப்பா, ஜனத்தை கூட்டியிருக்கிறோம், பரிசுத்த உபவாச நாளை நியமித்திருக்கிறோம். சபையை நீர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர், சபையை நீர் சுத்திகரித்திருக்கிறீர். நீங்கள் சபையை கர்த்தரை பலப்படுத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. அன்றைக்கு இயேசுவின் முகத்தில் உள்ள அந்த மறுரூபத்தின் ஏசப்பா, கர்த்தருடைய மறுரூபம் இயேசுவின் முகத்தில் உள்ள அந்த ஒளி ஒவ்வொருடைய முகத்திலும் இன்று முதல் காணப்படட்டும். இன்று முதல் இந்த பிள்ளைகளை பார்க்கிற ஒவ்வொருவருடைய முகத்திலும் இயேசுவின் முகத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் காணட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மூடட்டும் ஆண்டவரே. இன்று முதல் ஒரு வித்தியாசத்தை, அடுத்த நிலைக்கு, மறுரூபத்தின் வாழ்க்கைக்கு பிள்ளைகளை நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. வருகிற வாரத்திலே, வருகிற நாட்களிலே மகிமையான சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடரட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.